ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனா ஸ்டைல்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான உருளைக்கிழங்கு மசாலா தான் ரெடி பண்ண போகிறோம். பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நம்ம இன்றைக்கி பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் செய்ய போகிறோம். எப்போ ஒரே மாதிரி ட்ரை பண்ணாமல் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோம். இதுக்கு ஒரு 2-3 பொருட்களை நம்ம சேஞ்ச் பண்ணால் போதும். டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதும் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 4 to 5 மீடியம் சைஸ் ஆனியன் நல்லா நீளமாக கட் பண்ணி அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. இதோட 2 நீளமான பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதை நல்லா கீறி விட்டு அதை இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் ஒரு 4-5 புல் பூண்டையும் இந்த மாதிரி நல்லா துருவி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நீளமாக கட் பண்ணி அதுவும் இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வதங்குறதுக்காண்டி 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வரும். இப்போ நம்ம இதுக்கு மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் சிக்கன் 65 மசாலா சேர்த்துக்கோங்க. இது ஒரு தனி டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்குங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 4-5 உருளைக்கிழங்க நல்லா மசிய வேக வச்சுக்கோங்க. சேர்த்து இதில் மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2லேருந்து 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கோங்க. அதை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கிக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் நல்லா கலக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம கலந்து வச்சுருக்க கடலை மாவை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணும்னு பார்த்துக்கோங்க. கெட்டியாக வேணும்னா ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை கொஞ்சம் லிக்விடாக வேணும்னா ஒரு 3 டம்ளர் வரையும் தண்ணி சேர்த்துக்கலாம். இது டைம் ஆக ஆக நல்லா கெட்டியாக வந்துடுங்க. பாருங்கள், இது நல்லா கொதிச்சு வந்ததும் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம நல்லா புசு புசு பூரியோடு தான் சர்வ் பண்ண போகிறோம். எப்போயுமே பூரி போடும்போது இந்த மாதிரி எண்ணெயை நல்லா மேலே எடுத்து விட்டிங்கன்னா நல்லா எலும்பி புசு புசுன்னு பூரி கிடைக்குங்க. பூரி சுடும்போது ஸ்டவ் வந்து ஃபுல் ஃப்ளேமில் இருக்குங்க. அப்போ தான் நல்லா பூரி புசு புசுன்னு வரும். அவ்வளோதான், இப்போ நம்ம பூரியும் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான மசாலா உருளைக்கிழங்கும் ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் உருளைக்கிழங்கு மசாலாவை எப்பயும் போல் பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுங்க. வீட்டில் எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.